Good morning students, welcome to maths video. இந்த வீடியோவில் நம்ம exercise 3.15 second sum பார்க்க போகிறோம். Draw the graph of xy equal to 24, xy greater than 0. Using the graph, find y when x equal to 3 and find x when y is equal to 6. Draw the graph of xy is equal to 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, ட்ரா த கிராஃப் ஆஃப் xy is equal to 24. எந்த ஒரு இதே போல் கிராஃப் கொடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னது, டேபிள், வேரியேஷன், கான்ஸ்டன்ட், பாயிண்ட்ஸ், சொல்யூஷன். ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க xy is equal to 24 அப்படின்னு சொல்லிட்டு, இதை நம்ம y is equal to 24 by x அப்படின்னு எழுதிக்கலாம். 24 by xன்னு இருக்குது. வேல்யூ ஆஃப் x நம்ம எடுக்கணும். எப்படி எடுக்கலாம் வேல்யூ ஆஃப் x அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே 24க்கு வந்து டிவிசிபிளாக இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே நம்ம வேல்யூ ஆஃப் x எடுத்துக்கலாம். when x is equal to 1, 24 by 1 24. அடுத்து when x is equal to 2, 24 by 2 12, value of y 12. அடுத்து when x is equal to 3, 1 3 is 3, 8 3s are 24, x is equal to 3, y is equal to 8. when x is equal to 4, 6 4s are 24, x is equal to 4, y is equal to 6. 5 divide பண்ணாது, 6 எடுத்துக்கலாம். 24 by 6, when x is equal to 6, 4 6 are 24, right. 5 பாயிண்ட்ஸ் போதும். அடுத்து வேரியேஷன் பார்க்கணும். வேல்யூ ஆஃப் x 1 2 3 4 6ன்னு இருக்குது. x இன்க்ரீஸ் ஆகுது, x இன்க்ரீசஸ். y வேல்யூஸை பார்க்குறோம். 24 12 8 6ன்னு இருக்குது, டிக்ரீஸ் ஆகுது. y வேல்யூஸ் ஆர் டிக்ரீசஸ். x increases, y decreases. இப்போ இது என்ன வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட் வேரியேஷன் ஈக்குவேஷன் எழுதணும். அடுத்து இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு ஈக்குவேஷன் y is equal to k by x, y is equal to k by x. அடுத்தது கான்ஸ்டன்ட், ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் எழுதணும். ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன்லேருந்தே நம்ம எழுதலாம். இந்த டிவிஷனில் இருக்கிற எக்ஸு லெஃப்ட் சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும். அப்போ xy, k is equal to xy. x வந்து 1 இருக்கும்போது y வேல்யூ என்ன, 24. 1 into 24 24. அதே போல் எந்த ரெண்டு வேல்யூ எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 24 தான் இருக்கும். தேர் எக்ஸட்ரா. லாஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது அதை எடுத்து எழுதிக்கலாம். 6 into 4, 6 4s are 24. So k is equal to 24. Next, points to be plotted. First point என்ன, 1 24. Next 2 12, 3 8, 4 6, 6 4. அடுத்து சொல்யூஷன். இங்கே நமக்கு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது, find the value of y when x is equal to 3. When x is equal to 3, find the value of y. Equation y is equal to k by x. y unknown value, k 24, value of x 3. 1 3 is 3, 8 3s are 24. So y is equal to 8. Next, second question. Find the value of x when y is equal to 6. y is equal to 6, then find the value of x. Equation y is equal to k by x.
given y is equal to 6 is equal to k 24 by x. Therefore x is equal to 24 by 6. 24 by 6. Then x is equal to 1 6 is 6, 4 6 are 24. x is equal to 4. இப்போ நம்ம மேனுவலாக ஆன்சர் என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்தது இது நம்ம கிராஃபில் எப்படி ஆன்சர் கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ரைட், இப்போ நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 4ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்கேல் சூஸ் பண்ணும்போது 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் எடுத்துக்கலாம். ஒய் ஆக்சிஸில் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ 24 இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லாமே ஈவன் நம்பர்ஸாகவும் இருக்குது. அப்போது ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து 1 சென்டிமீட்டர் 2 யூனிட்ஸ்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் எடுத்துருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒய் ஆக்சிஸ்க்கு 1 சென்டிமீட்டர் 2 யூனிட்ஸ் எடுத்துருக்கோம். அப்போ 2 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26. ஃபஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? 1, 24. 1, 24. அடுத்த பாயிண்ட்டு 2, 12. 2, 12. Next 3, 8. 3, 8. Next 4, 3, 8, 4, 6. X coordinate 4, y coordinate 6. 4, 6. Next 6, 4. X coordinate 6, y coordinate 4. 6, 4. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண மாதிரி ஒரு கர்வ் ட்ரா பண்ணணும். இது இன்டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு கிராஃப் வந்து நமக்கு ஒரு கர்வாக இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு பென்னில் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பென்சில் தான் யூஸ் பண்ணணும் எக்ஸாமுக்கு. ஸோ இங்கே பென்சில் எழுதுனா சரியாக தெரியாதுன்னு சொல்லிவிட்டு நமக்கு பென் யூஸ் பண்ணி எழுதிட்டுருக்கோம். ரைட், ஃபஸ்ட்டு கொஸ்டின், when x is equal to 3. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 3 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த 3லேருந்து இந்த கர்வுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுவோம். ட்ரா பண்ணிட்டோம். அங்கேருந்து திரும்பவும் ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு இன்னொரு லைன் ட்ரா பண்ணும். எங்கே மீட் பண்ணுது? 8க்கு நேராக மீட் பண்ணுது. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். அதே போல் செகண்ட் கொஸ்டின், when y is equal to 6. ஒய் ஆக்சிஸில் 6லேருந்து ஒரு லைனை ட்ரா பண்ணோம் இந்த கர்வுக்கு. திரும்பவும் அங்கேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு இன்னொரு லைன் ட்ரா பண்ணுவோம். அது எங்கே மீட் பண்ணுது? 4க்கு நேராக மீட் பண்ணுது. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ when y is equal to 6, x is equal to 4. When x is equal to 3, y is equal to 8. Right, that's all. Thank you.